வணக்கம். இந்த வீடியோ இல்லாமல் அக்டோபர் மந்தோட 6th பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் அதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, இன் 2025 வேர்ல்டு ஃபுட் டே அண்ட் 88th ஆனிவர்சரி ஆஃப் FAO இந்தியா பார்ட்னர்ஷிப். ஓகே, FAO இந்தியாங்க 80th ஆனிவர்சரி ரைட்டா. 80th ஆனிவர்சரி ஆஃப் FAO இந்தியா பார்ட்னர்ஷிப் வேர் செலிப்ரேட்டட் அண்டர் விச் தீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஃபுட்டு டே அன்னைக்கு ஓகேங்களா, 80வது ஆனிவர்சரி. ஸோ அதையும் வந்து சேர்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதோட தீம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட் அண்ட் அ பெட்டர் ஃப்யூச்சர். ஓகே, ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் எதுக்கு? பெட்டர் ஃபுட், நல்ல உணவு, அண்டு நல்ல வாழ்க்கை, நல்ல ஃப்யூச்சர். ஓகே, நல்ல ஃப்யூச்சருங்கிறது வருங்காலம் தானே. எஸ். ஸோ அதுதான் வந்து இதோட தீமாக சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு ஃபுட்டு டே அன்னைக்கு ரைட்டா. ஸோ இதோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த்துங்கிற மாதிரி வேர்ல்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ரோம், இட்டாலி. ரோம், இட்டாலி. ஓகே, இட்லி வேணும் அப்படின்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ ரோம், இட்டாலி. ஓகே, இதோட ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து 1945 அக்டோபர் 26 கிடையாது, அக்டோபர் 16. ஓகேங்களா, அக்டோபர் 16. இதே வருஷம் அக்டோபர் 24 வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. அது என்ன அப்படிங்கிறத கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் ரைட்டா. ஸோ FAO வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. FAO அதான் இது வந்து பார்த்தீங்க 80 வருஷம் ஆயிடுச்சுங்க, 80 வருஷம் ஆயிருக்கு. செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா, இந்தியா கூட சேர்ந்து ரைட்டா. ஓகே, இதெல்லாம் வந்து நான் கொடுத்தது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் பார்த்துங்க ரைட். ஓகே, பார்த்தீங்களா. சரி, நீங்கள் வந்து ஃபுட்டே அப்படிங்கிறது எந்த நாள் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுதான் இதிலே கொடுத்துருக்காங்க ஹிண்ட்டு. நீங்கள் வந்து அதை வந்து தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா. அடுத்து வந்து இதோடைய டைரக்டர் ஜென்ரல் வந்து தெரிஞ்சு வச்சுக்க ஒரு சைனாக்காரர். ஓகே, ஏன்னா வந்து பேர் வந்து முக்கியம். இப்போது இந்த கொஸ்டின் வந்து வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா, இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. அப்போ யாராக இருந்தாலும் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்குவாங்க, சைனா பேர் மாதிரி இருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்படி வந்து ஒரு வேளை உங்களுக்கு கொஸ்டின் வருது அப்படின்னு வச்சுக்கங்களேன், பேர் எல்லாமே வந்து லீ குவான் சிங், UAE அந்த மாதிரி தான் வந்து வைப்பாங்க. வாயில் நுழையாத பேராக தான் வைப்பாங்க. கிம் ஜாங் உன் அந்த மாதிரி ஓகேங்களா. கிம் ஜாங் உன் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து இவர் ஓகேங்களா, பிரசிடெண்ட்டு நார்த் கொரியாவில். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வைப்பாங்க. அப்படி இல்லை வந்து உங்களுக்கு யூனிக்காக வைக்கணும் அப்படின்னா அந்த கொஷின் வந்து ஈஸியான கொஷின், எல்லாராலையும் போட முடியக்கூடிய கொஷின். ஓகே, படித்தவங்க எல்லோரும் போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அது வந்து வைப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து இன் ஹவு மெனி இயர்ஸ் பார்ட்னர்ஷிப் இன் 2025 ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வேர் செலிப்ரேட்டட் பிட்வீன் இந்தியா அண்டு FAO. இந்தியாவுக்கும் FAOக்கும் ஒரு 80 வருட பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரைட்டா. எஸ். ஸோ ஸ்டாட்டிக் தான் இதில் வரும். இதில் வந்து மெயினாக வந்து ஸ்டாட்டிக் மட்டும்தான் வரும் ரைட்டா. ஓகே, ஸோ இந்தியாவினுடைய 2029 டார்கெட் என்னென்னு யோசிங்க பார்ப்போம். 2029 டார்கெட் 2029 வந்து ஓவரால் டிஃபென்ஸு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு? 3 லட்சம் கோடி. இப்போ எவ்வளோ இருக்குது? 1.51 லட்சம் கோடி ரைட்டா. ஸோ இந்த 3 லட்சம் கோடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வந்து பார்த்துட்டிங்கன்னா 50,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் இப்போ எவ்வளோ வந்து இருக்குது நமக்கு? 23,000 சொச்சம். ஓகே, 23,000 சம்திங். எக்ஸாக்டாக எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லைங்க ஓகேவா. ஆனால் 23,000. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது எக்ஸாக்டாக நம்பர் தெரிஞ்சிருக்குன்னா கீழே வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்து 23,000 வந்து எக்ஸ்போர்ட் வந்து இந்த வருஷம் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2029, இதுவும் 2029. அப்போ ஓவராலாக ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து எவ்வளவு? 3 லட்சம் கோடி. ஓகேவா. நமக்கு தெரியும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். சரி, இவர் வந்து ஒரே ஒரு மினிஸ்ட்ரிக்கு தான் வந்து மினிஸ்டராக இருக்கார், ராஜ்நாத் சிங். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. டார்கெட் வந்து பார்த்துங்க ஓகேவா. எக்ஸ்போர்ட் வந்து டார்கெட் வந்து 50,000 ரைட்டா. ஓகே, ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து இந்த இயரில் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் டைம் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, இது வந்து ரிவிஷனுக்கான வீடியோ தான். நானே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டேலண்ட்டு கிடையாது எனக்கு, சொல்ல போனால். ஓகே, அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா
ஸோ நான் சொல்ல வர்றதை ஒரு 70-80% வந்து ப்ராப்பராக கன்வே பண்ணிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து வராது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே வராது. ஸோ நான் எப்படியாவது ஏதாவது ஒன்று கொண்டு போய் உங்களுக்கு ரீச் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முயற்சியை தவிர, ஸோ அது வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது எனக்கு இல்லை. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து த ரீசன்ட் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஃபார் தி C390 மில்லேனியம் வாஸ் சைன்டு பிட்வீன். ஓகே, ஸோ இந்த மில்லேனியம் அப்படிங்கிறது வந்து கார்கோ. ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்து யார் யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஊர்லேருந்து ஒருத்தங்க, பிரேசில்லேருந்து ஒருத்தங்க. ஓகேங்களா? நம்ம ஊர்க்காரர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மஹிந்திரா, பிரேசில்காரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரேயர். ஓகே, எதுக்காக அப்படின்னா 390 மில்லேனியம் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். ஓகே, மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட்டுங்க, நான் வந்து இது சொல்லிட்டேன், கார்கோன்னு சொல்லிட்டேன். மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். ஓகே, ஸோ மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. யாருக்கு தர போகிறாங்க? எங்கடா அது தந்துருப்பாங்களே. ஓகே, இங்கே எம்ப்ரேயர் டிஃபென்ஸு, மஹிந்திரா. ஓகே, இதோட டிசைனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 390. ஓகே, C390 மில்லேனியம், ரைட்? ஓகே, the Embraer is a global aerospace company headquartered in Brazil. ஸோ பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இந்த எம்ப்ரேயர். மஹிந்திரா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். ஓகேவா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். வாட் இஸ் தி டைட்டில் ஆஃப் பாய்க்னண்ட் நியூ ஃபிலிம்? இது என்ன ப்ரொனவுன்சியேஷன் தெரியல. பாய்க்னண்ட் தானே, POIG, பாய்க்னண்ட் ஃபிலிம் லான்ச்டு பை ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சென்னையில் இருக்குது. ரைட்டா? சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்படி எழுதாமே இருக்கலாமா? சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? இதோட CEO வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாசுதேவன், மிஸ்டர் வாசுதேவன். ஸோ எனக்கு எப்போ இந்த வாசுதேவனும் மிஸ்டர் வைத்தியநாதன் அவரும் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். வைத்தியநாதன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வைத்தியநாதன், எஸ், IDBI ஃபஸ்ட் பேங்குடைய சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா CEO வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வைத்தியநாதன். ஓகே, இது வந்து வாசுதேவன், ஈக்விட்டாஸ். ரைட்டா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஃபிலிம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபிலிம் எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ கேன்சர் அவேர்னஸுக்காக ஒரு ஃபிலிம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஹோப் அண்ட் ஹீலிங் டுகெதர் எகென்ஸ்ட் கேன்சர். ஹோப் அண்ட் ஹீலிங் டுகெதர் எகென்ஸ்ட் கேன்சர். ரைட்டா? ஓகே, இது வந்து மேக்கிங் கேன்சர் கேர் ஆக்சசபிள். எல்லாருக்கும் கேன்சர் கேர் வந்து போய் சேரணும், அதுதான். ஸோ அப்போ ஹோப் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஹீலிங் அப்படிங்கிறது குணமாதல். டுகெதர் எகென்ஸ்ட் கேன்சர், அனைவரும் ஒன்று சேர்ந்து புற்றுநோய்க்கு எதிராக. ரைட்? ஓகே, ஸோ த ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்டு இன் அக்டோபர் 2025 டியூரிங் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். ஓகே, இந்த மந்த்து வந்து பார்த்துக்க, பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்து. ரைட்? அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அடிஷ்னல் கண்டென்ட். அடுத்து வந்து who is developing India's first indigenously designed 7 nanometer computer processor? பேர் வந்து சக்தி. ஓகே, சக்தி 7 நேனோமீட்டர் இண்டிஜீனியஸாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. யார் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து IIT மெட்ராஸ். வேறு யார்? நம்ம ஆள் தான், IIT மெட்ராஸ். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ரிஸ்க்வி. ஓகே, ரிஸ்க்வி அதோட பேர். ஓகே, இனிஷியேட்டிவ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா வந்து 7 நேனோமீட்டர் கம்ப்யூட்டர் ப்ராசஸர் வந்து இது பண்ண போகிறாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது நேனோமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2028 கம்ப்ளீட் ஆகிடும். அதோட பேர் ரொம்ப முக்கியம். பேர் முக்கியம். ஓகே, சோறு முக்கியமோ இல்லையோ, பேர் ரொம்ப முக்கியம். சக்தி 2028 IIT மெட்ராஸ். ரைட்? IIT மெட்ராஸ் வந்து இஸ்ரோ கூட சேர்ந்து இந்த இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ப்ராசஸர் தயாரிக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ், ப்ளஸ் வந்து செமிகண்டக்டரில் இது பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? டிஜிட்டல் இந்தியா ரிஸ்க்வி இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ இதில் கவர் ஆகிற மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அஸ்வினி வைஷ்ணவ். ரைட்? அவ்வளோதான். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னாலும் ஒரு 2-3 டைம் மைண்டில் சொல்லி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சொல்ல எக்ஸாம்பிள் போய் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணியாவது போடலாம்.
சரி, கெஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது எலிமினேட் பண்ணி போகிறது சொல்கிறேன். கெஸ் பண்ணி போடக்கூடாது, கெஸ் பண்ணி போடக்கூடாது, இங்கி பிங்கி பாங்கி போடலாம் சொல்லக்கூடாது, ஆன்சர் போடக்கூடாது. ரைட்டா? ஓகே. சரி, இப்போ ஒரு ஷிஃப்ட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மேக்ஸிமம் அட்டம்ப்ட்டு கொடுக்கலாம். ஓகே, பயப்படாமல் கொடுக்கலாம். அதனால் வந்து பயப்படாதீங்க. ஓகே. ஐசிஐசிஐ பேங்க் இருக்காங்க இல்லையா, இஸ் ஃபண்டிங் நியூ கேன்சர் கேர் ஃபெசிலிட்டி அட் டாடா மெமோரியல் சென்டர் இன் நவி மும்பை. ஸோ இதில் என்ன வார்த்தை முக்கியம்? நவி மும்பை ரொம்ப முக்கியம். ஓகே, யார் பண்ணுறா? டாட்டா. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் என்னது? நியூ கேன்சர் கேர். ஓகே, இதுக்கு அமௌண்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 1800 கோடிங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 625 வந்து நவி மும்பைக்கு மட்டும். ஓகே, நவி மும்பைக்கு. ஆனால் 3 சென்டருக்கு சேர்த்து 1800, 600. அப்போ இதுக்கு 650 தந்ததுனால மிச்சம் வந்து பண்ணால் 1150 வந்து ரெண்டுக்கும் பிரித்து தருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ரைட்டா? இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா டோட்டல் பட்ஜெட்டு, சென்டர்ஸ் 3 சென்டர்ஸ் எங்கே வரப்போகுது அப்படின்னா நவி மும்பையில் சரி 3 சென்டர்ஸ் எங்கே வரப்போகுதுன்னா நவி மும்பை, முல்லான்பூர், விசாகப்பட்டினம். ஸோ இது கேட்கறது வாய்ப்பு இருக்குது. 1 2 3 முல்லான்பூர், விசாகப்பட்டினம். நவி மும்பை, விசாகப்பட்டினம். ரைட்டா? நவி மும்பை, விசாகப்பட்டினம், முல்லான்பூர். ரைட். சந்தீப் பக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கினுடைய எம்டி அண்ட் சிஇஓ. அடுத்தது வந்து which of the following is true about நெஃபித்ரோமைசின். ஓகே, அதை பற்றின விஷயத்தை வந்து என்ன ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இட் இஸ் இந்தியாஸ் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஆன்டிபயோட்டிக்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, எதிர்ப்பு சக்திக்கு உருவாக்கக்கூடியதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி, ஒரு இன்ஜெக்ஷன் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டர். ஓகேங்களா? ஆன்டிபயோட்டிக். ஸோ ஓகே, அதுதான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நெஃபித்ரோமைசின். ஓகே. ஸோ பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில், ஓகே, பைரெக், அவங்க தான் வந்து இது வந்து அவங்களோட சப்போர்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக் மார்க்டு அண்டர் த ட்ரேட் நேம் மிக்னஃப். ஓகே, மிக்னஃப் பேர் முக்கியம். பேர் முக்கியம். பைரெக் கண்டுபிடிக்கிறவங்க. நெஃபித்ரோமைசின். ஓகே, பேர் வந்து ரொம்ப முக்கியம். மிக்னஃப். அடுத்தது, வாட் இஸ் த ட்ரேட் நேம் ஃபார் ஆன்டிபயோட்டிக் நெஃபித்ரோமைசின்? அதோட ட்ரேட் நேம் என்ன? மிக்னஃப். ஓகேவா? மிக்னஃப். ஸோ ஓகே, ஹூ டெவலப்டு ஆன்டிபயோட்டிக்? அந்த இது வந்து கேட்டிருக்காங்க. நெஃபித்ரோமைசின் எத்தனை டைம் ஏன் சொல்கிறது? இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வித் வாக்ஹார்ட். ஓகே, பேர் ஞாபகம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வித் வாக்ஹார்ட். இதில் வந்து மென்ஷன் பண்ணலையா? பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி. ஓகே, எங்க அது? இங்கே இதுலேயே கொடுக்கவே இல்லையே. சரி, ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்டு வாக்ஹார்ட். ஓகே, அது பேர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதில் தான் கேள்வி வரும். ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப்ரேஷன் லான்ச்டு பை the Directorate of Revenue Intelligence to stop illegal smuggling of Chinese firecrackers in India. ஓகே, சைனீஸ் ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் பெரிய ட்ராப்பு. ஓகே, ஆல்ரெடி பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பீக்குக்கு போயிட்டுருக்கு பொல்யூஷன் லெவல். அவனோட எய்மே அதுதான். தரமே இல்லாத பொல்யூஷன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிராக்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து இல்லீகலாக உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே அனுப்பி நம்மளை வந்து சோழி முடிக்கிறதா. இன்டைரக்டான வார் இதெல்லாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து தடுக்கணும். ஸோ அதற்காக வந்து டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ட் உள்ளே வர்றதை தடுப்பாங்க. கஸ்டம்ஸ் இல்லீகலாக உள்ளே வர்றது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மோக் ஸ்க்ரீன். இல்லை ஃபயர் ட்ரையல். ஓகே, ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரையல். ஃபயர் சம்மந்தப்பட்டது இல்லையா கிராக்கர்ஸு. ஓகே, அது வந்து ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரையல். யார்? டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஆப்ரேஷன் ஃபயர் ட்ரையல். ஓகே, அடுத்தது ஃபுட்பால் டீம். ஓகே, விச் ஃபுட்பால் டீம் வான் 125th இந்தியன்
ஃபுட்பால் அசோசியேஷன் ஷீல்டு அப்படிங்கிற இதை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க? இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் இருக்குது. 134வது ஒரு எடிஷன் இருக்குது, துரந்த் கப். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் நடத்தக்கூடிய ஷீல்டு. இது வந்து மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட்டு இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் நடத்தின ஷீல்டு. ஸோ இது எங்கே இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் பகான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் பெங்காலை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஈஸ்ட் பெங்கால் வின் பண்ணி இது பண்ணி கப்பை வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ கொல்கத்தாவில் நடந்தது, சால்ட் லேக் ஸ்டேடியமில். ஓகே, ஸோ இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷனுடைய சேர்மன் வந்து அஜித் பானர்ஜி. ஓகே, அஜித் பானர்ஜி, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கத்தா. ஸோ கொல்கத்தாவில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் பானர்ஜி அப்படிங்கிற பேர் இருக்கும். அதனால் வந்து இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷனுடைய ஹெட் வந்து அஜித் பானர்ஜி. ரைட்டா, ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுடைய ஹெட் வந்து வேறு. ஓகே, அவரோட பேர் வந்து பார்த்தா கல்யாண் சௌபே. ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன், அது ஃபெடரேஷன், இது அசோசியேஷன், குழப்பிக்கூடாது. ரைட்டா, ஓகே. ஸோ இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த கேப்பில் தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து வச்சுங்க. போன வருஷம் வந்து ரியல் மேட்ரிட் மாதிரி ரியல் காஷ்மீர். ஸோ அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க போன வருஷம். ஓகே, விச் ஸ்டேட் ரேங்க்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஃபார் ரெக்கவரிங் ஸ்டோலன் அண்டு மிஸ்ஸிங் மொபைல் ஃபோன் த்ரூ சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் போர்ட்டல். ஸோ எந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா டாப் பிளேஸில் இருக்காங்க? தொலைஞ்சு போன மொபைல், ஸ்மக்லிங் பண்ண மொபைல், திருடிட்டு போன மொபைலு, இதெல்லாம் கண்டுபிடிச்சி தரதில்ல. தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட் தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சஞ்சர் சாதி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு இது என்ன சொன்னாங்க, அதில் வந்து இந்த எக்யூப்மெண்ட் வச்சு தான் வந்து, அதாவது இந்த ஃபெசிலிட்டியை வச்சு தான், போர்ட்டல் வச்சு தான் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்பில்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்ததுனால அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஓகே, சஞ்சர் சாதியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கீழே தான் வரும். இது சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் போர்ட்டல், சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் CEIR போர்ட்டல். ஓகேவா, இது வரைக்கும் மோர் தென் 1 lakhக்கு மேலே வந்து இது வந்து கண்டுபிடிச்சி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரி the first in Latin America to legalize euthanasia. இது என்னங்க பேர்? இது யூத்தானாசியா. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இறக்குறது வந்து லீகல் ஆக்கியிருக்காங்க. ஓகேவா, இப்போ சுவிட்சர்லாண்டில் ஒரு மிஷின் வந்து ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் படித்தேன், அந்த ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மிஷினில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு போய் உங்களோட இறப்பை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் படுத்தீங்க அப்படின்னா வழியே இல்லாத மரணம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொடுத்து வச்ச ஒரு விஷயமாக வந்து பேசப்பட்டது, வழியே இல்லாத மரணம். ஸோ அது வந்து விருப்பத்திற்கேற்ப நம்ம வந்து தேவைப்படுது அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிலிம் டைரக்டர் வந்து அப்போ போய் வந்து அவர் நான் வாழ்ந்த வரைக்கும் போதும், இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பலை, இது வந்து உலகம் ரொம்ப மோசமாக மாறிக்கிட்டு இருக்குது, நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் சைன் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து இறந்துட்டார். ஓகேங்களா, பீஸ்ஃபுல்லாக இறந்துட்டார். ஓகேங்களா, ஸோ அது வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த லாட்டின் அமெரிக்காவில் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உருகி இறக்கலாம். ஓகே, அந்த மாதிரி லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க இல்லையா, உனக்கா நான் உசிரியே கொடுப்பேன் அப்படின்னு, அந்த மாதிரி வச்சுக்கிங்களேன், உருகுவானுங்க. ஸோ அது மாதிரி வச்சுக்க. உருகுவே லாட்டின் அமெரிக்கானா சவுத் அமெரிக்கா. ஓகே, உருகுவேனுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்துங்க, மாண்டிவீடியோ. ஓகே, மாண்டிவீடியோ பெசோ. சவுத் அமெரிக்கா அப்படின்னாலே பெசோ தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, மாண்டிவீடியோ அப்படிங்கிறது வந்து உருகுவேவினுடைய கேபிட்டல். இதோட பேர் மட்டும் பார்த்துங்க, மறுபடியும் எல்லாம் என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ப்ரொனவுன்ஸ் பண்ண அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு மறந்துடும், அதனால் நீங்களே படிச்சுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருகுவே வந்து நோன் ஃபார், ஓகே, இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சோஷியலி லிபரல் லாஸ் லைக் மெர்ஜுவானா அப்படின்றது வந்து இது அந்த கஞ்சா குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து லீகலாக வந்து பண்ணியிருக்காங்க. சேம் செக்ஸ் மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து அபார்ஷன், அதுவும் வந்து லீகலாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து யூத்தானாசியா அதையும் வந்து லீகல் பண்ணியிருக்காங்க. விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ரிலீஸ்டு குளோபல் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சர்வைலன்ஸ் ரிப்போர்ட். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சர்வைலன்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, குளோபல் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் சர்வைலன்ஸ். ஓகே, ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ அவரோட ஹெட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெட்ராஸ். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் இருக்கா, ரைட்டு. இதோட பேர் மட்டும் பார்த்துக்க, குளோபல் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் சர்வைலன்ஸ் ரிப்போர்ட். இதை தாண்டி வேறு எதுவும் வராதுங்க. அடுத்தது who has been elected as first Asian chair of IUCN உடைய ஃபர்ஸ்ட் ஏஷியன் சேர் எதில்? ஸ்பீசிஸ் சர்வைவல் கமிஷன். எவ்வளோ வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. ஸ்பீஷீஸ் சர்வைவல் கமிஷன் 4 வருஷத்துக்கு. ஓகேங்களா, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கு இல்லையா, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இதில் வந்து இந்தியா வந்து 2026 2028 கரெக்டாக இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 29. ஓகே, அவரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மலையாளத்தை சேர்ந்தவர். ஓகே, அப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சா விவேக் மேனன், அவர் தான் வந்து போட்டிருக்காங்க ஏஷியன் சேரா. ஃபஸ்ட்டு ஏஷியனுக்கே சேருங்க, ஏஷியன் சேர் IUCNல. ஓகே, ஐயூசிஎன் கிளாண்டு சுவிட்சர்லாண்டில் இருக்காது. IUCN வந்து கிளாண்டு சுவிட்சர்லாண்டு 1948. அடுத்தது who has been named as a president elect of Federation of Indian Chambers of Commerce Industry. ஓகே, ஃபிக்கிங்க. ஸோ ஃபிக்கியை வந்து பிரசிடென்ட் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காரு, ஃபிக்கியோட இது. ஓகேங்களா, அவரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவரோட பேர் வந்து ஆனந்த் கொயாக்கா. ஓகே, ஆனந்த் கோயின்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறக்கா அப்படி சொல்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறானே பைத்தியக்காரனே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆனந்த் கோயின்கா. ஓகே, அவரோட பேர் ஞாபகம். இதுக்கு முன்னாடி ஹர்ஷ்வர்தன் அகர்வால் அவர் வந்து இருந்தார், ஹர்ஷ்வர்தன். ஓகே, அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆனந்த் கோயின்கா வந்திருக்காரு. ஃபிக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிக்கி எத்தனை வருஷத்துக்கு? 25-26. which Indian states sustainable aquaculture mangrove ecosystem model SIME மாடல். அப்போ SIMEோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கணும். சஸ்டைனபிள் எஸ், அக்வாகல்ச்சர் ஏ, இன்னும் வந்து ஐ. ஓகே, அதுக்கப்புறம் மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் எழுதுடும். ஓகே, மேபி எம்மை வந்து கேட்கலாம். ஓகே, எம்மை வந்து கேட்கலாம், இல்லை ஏ வந்து கேட்கலாம். அக்வாகல்ச்சர் மேங்க்ரூவ். ஓகே, அக்வாகல்ச்சர் மேங்க்ரூவ் இது வந்து இந்த சதுப்பு நில காடுகளில் வந்து அதிகமாக இருக்குது, சுந்தர்வன் ரீஜியன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ். மும்பையில் கூட ஒரு ரீஜியன் இருக்கேன், மும்பை மகாராஷ்டிராவில். அது என்ன ரீஜியன் அது? அது பேர் வேறு வர மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனை. இந்த மறதி சமூக வியாதி அப்படின்னு சொன்னாங்க, அது நல்ல விஷயமா இருக்குது. சரி, அது கெட்ட விஷயம். நல்ல விஷயமும் நிறைய இருக்குது, ஆனால் வந்து இந்த நேரத்தில் வந்து இது கெட்ட விஷயமா இருக்குது. ஓகே, இது வந்து சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர் இன் மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம். 2 டைம் சொன்னால் 3வது டைம் வந்து எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. அதனால 2 டைம் மண்டையில் போட்டு வச்சுங்க. ஓகே, மாடல் recently received global technical recognition from FAO இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ FAO கிட்டேருந்து எந்த இந்தியாவுடைய ஸ்டேட் வந்து இந்த சேம் மாடலுக்காக குளோபல் டெக்னிக்கல் ரெகக்னிஷன் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, சுந்தர்வன் ரீஜன் இங்கே இருக்குது, வெஸ்ட் பெங்கால். சேமோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஸ்ட் பெங்காலோட சுந்தர்வன் குளோபல் டெக்னிக்கல் ரெகக்னிஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அப்பா என்னது, அன்றைக்கி தூக்க புடனி வரைக்கும் இதாகுது. ஐயோ, என்ன பண்ணுறது? பசி வந்தால் நீயா இருப்ப அப்படின்னு சொல்லி ஸ்னிக்கர்ஸ் விளம்பரத்தில் வரும் இல்லையா, அது மாதிரி தூக்கம் வந்தால் கொஞ்சம் வளர ஆரம்பித்தாங்க. ஓகே, விச் ஓரல் ஃபார்முலேஷன் containing alcohol are being brought under Schedule H1 of the drug rules 1945. ஓகே, 1945 drug rule. ஓகே, அப்போ drug rule வந்து 1945 டேட்டா. ஓகே, ஆல்கஹால் பற்றி கேட்டிருக்காங்க, ஷெட்யூல்டு H1. ஓகே, இது என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு ரீசன்ட் டிராஃப்ட் ரூல்ஸ் ரிலீஸ்டு பை சென்ட்ரல். ஓகே, சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை 30 ml இருக்கு இல்லையா, 30 mlக்கு மேலே வந்து இருக்கிற
இருக்கிற ட்ரக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்கஹால் கண்டென்ட். எந்த ஆல்கஹால் அப்படின்னா 12% ஆஃப் ஈத்தில் ஆல்கஹால் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 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 பேக்கேஜில் வந்து கம்பல்சரி எழுதியே ஆகணும். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்கேன். ஆல் ஓரல் அப்படின்னா வந்து சிறப்பு இருக்கு இல்லையா, சிறப்பில் ஆல்கஹால் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிறப்பில் ஆல்கஹால் இருக்குது, கண்டென்ட் இருக்குது. சில நேரங்களில் வந்து நீங்கள் இருமல் மாத்திரை மருந்து குடிச்சிட்டா பார்த்தீங்கன்னா அடித்து போட்ட மாதிரி தூங்குவாங்க. அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. ரைட்டா? ஆல் ஓரல் ஃபார்முலேஷன் கண்டெய்னிங் மோர் தென் 12% ஆஃப் ethyl alcohol packed and sold in packets or bottle of more than 30 ml. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தா பேக் பண்ணி வந்து தான் விற்கணும். பாட்டில்லையோ இல்லை பேக்லேயோ வந்து கம்பல்சரி விற்கணும். அதில் வந்து எழுதியிருக்கணுங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பல்சரி எழுதியிருக்கணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷெட்யூல்டு H1 கேட்டகரிக்கு கீழே வருது. ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. 30 மில்லிக்கு மேலே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% ஈத்தில் ஆல்கஹால். அப்போ ஈத்தில் ஆல்கஹாலுங்கிற பேர் வந்து ரொம்ப முக்கியம். ஈத்தில் ஆல்கஹால் பேர் வந்து முக்கியம். அதை வச்சு தான் கேட்பாங்க. ஓகே, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு நோட் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணுறது. சந்திரயான் 2 இருக்கு இல்லையா, அது 2019 லான்ச் பண்ணப்பட்ட மிஷன். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா சந்திரயானுடைய ஆர்பிட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் அப்படின்னு. ஓகேங்களா, ஆன் மூனில் வந்து இந்த விஷயத்த கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இல்லைங்க. ஓகே, மூனோட லூனார் எக்ஸோஃபியர் அங்கே தான் வந்து இந்த கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சந்திரயான் 2 வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா, சந்திரயான் 2 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் மிஷன் மூணுக்கு. ஓகேங்களா, நிலாவுக்கு. ஓகே, மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு யாரை சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு யார் சொல்லுவாங்க? மிஸ்டர் மயில்சாமி அண்ணாதுரை. ஓகே, அவர் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் வந்து கிணத்துக்கடவு. சரிங்களா, ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா நானும் கிணத்துக்கடவு. அதனால் வந்து அப்படி எங்கே ஊருக்காரியா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, சந்திரயான் 1 வந்து அவர் வந்து லான்ச் பண்ணார். ஓகேங்களா, 2008 எஸ் 2008. ஓகே, மூன் மேன் ஆஃப் இந்தியா அவர் தான். சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறது தானே. ஸோ இது வந்து லூனார் எக்ஸோஃபியர் அங்கே இருக்கிற இந்த கொரோனல் மாஸ் இஜெக்ஷனை வந்து ஃபைன் பண்ணியிருக்கு சந்திரயான் 2. ஓகே, நான் இதை வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகே, கொரோனல் அப்படின்னு வந்தாலே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சன்னு வருங்க. ஓகே, கொரோனல் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சன்னினுடைய கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் எஃபெக்ட்ஸ் ஆன் மூனில் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கான். ஓகே, அடுத்து வந்து சந்திரன் அட்மாஸ்பியர். ஓகே, 2019 GSLV மார்க் லான்ச் ஆன் 22 ஜூலை 2019. 2019. ஓகே, 2019 GSLV மார்க் 3 M1 ராக்கெட். ஓகே, விக்ரம் லேண்டர். ஓகே, விக்ரம் லேண்டர். ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து டியூரிங் தி டிப்போஸ்டவ் செலிப்ரேஷன் இன் அக்டோபர் which city sets a Guinness World Record by lighting 26.17 lakh diyas அப்படின்னா தீபம். ஓகேங்களா, along the bank of சர்யூ ரிவரில் தான் வந்து அந்த தீபங்களை இது பண்ணி விட்டுருக்காங்க. ஓகேவா, விளக்கேற்றி இது பண்ணுவாங்களா, குளத்தோடு அனுப்புவாங்க இல்லையா. இந்த வடிவேல் கூட அந்த வின்னர் படத்தில் திரியை கிள்ளிட்டு இருப்பார் இல்லையா, அந்த அது பேர் இல்லையா, எலுமிச்சை மலத்தில் திரியை கிள்ளி இது வச்சுட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அந்த இதுதான். ஓகேவா, ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அயோத்தியா. ஓகேங்களா, ஸோ அங்கே தான் வந்து இந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிறதுக்கு. அதை தாண்டி வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 2000க்கு மேலே வந்து அந்த செயின்ட் அவங்க பேர் என்ன ப்ரீஸ்ட் அவங்க வந்து டிவோட்டிஸ் அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து கூடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸு இதுதான். ஓகே, மாசர்யூ ஆர்த்தி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ 2128. ஓகே, ஸோ அவங்க வந்து மாங்க் இல்லை ப்ரீஸ்ட் டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 லட்சம். ஆயில் லேம்ப். ரைட்டா. ஓகே,
city into a sea of light along the sacred Sayu river. ஸோ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ வந்து அந்த ஜொல்லி என்ன சொல்கிறது, அந்த பாகுபலி படத்தில் கொம்பில் இது பண்ணிட்டு வரும் தெரியுமா, மாடில் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே, இது வந்து 2 வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டுங்க பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துங்க லைட்டு, செகண்ட் வந்து அந்த டிவோட்டிஸ். அடுத்து வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் அ 3 பில்லியன் அக்ரிமெண்ட் சைன்ட் பிட்வீன் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் வேர்ல்டு பேங்க் டு இன்க்ரீஸ் த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய லெண்டிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்க போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா சாவரின் எக்ஸ்போஷர் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட். யார்? ஏடிபியும் வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து ஏடிபி மூலமாக வந்து லெண்டிங் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, லெண்டிங் அப்படி கொடுக்க போகிறாங்க. பார்த்துக்குங்க. கபாஸ் கிராந்தி மிஷன். ஓகே, கபாஸ் கிராந்தி மிஷன் 600 கோடி இனிஷியேட்டிவ். ஓகே, லான்ச்டு 600 கோடி பட்ஜெட்டில் இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாங்க பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் அக்டோபர். ஓகே, இட் இஸ் இன்க்ரீஸ்டு டு இட் எய்ம் டு இன்க்ரீஸ் த கல்டிவேஷன் ஆஃப் விச் டைப் ஆஃப் காட்டன். விச் டைப் ஆஃப் காட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் ஸ்டேப்பிள், எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள். ஓகே, எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள். ஓகே, இது வந்து டைப்பு, காட்டனோட டைப்பு. ஓகேங்களா, ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து 600 கோடி அப்படிங்கிறது வந்து கபாஸ் கிராந்தி மிஷன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க்கில் போய் ஆர்ஆர்பி பிஓவோட இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கபாஸ் கிஷன் ஆப்பு, கபாஸ் கிராந்தி மிஷனு இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. 600 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இதோட கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, பருத்தி எந்த சாயில் விளையும் சொல்லுங்கள் பார்ப்போம்? பிளாக் சாயில். பிளாக் சாயில் தான் வந்து பருத்தி அப்படிங்கிறது அதிகமாக விளையும். பிளாக் சாயில் இருக்கிற ரீஜியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு கூட உடுமலைப்பேட்டை, அப்புறம் அந்த கரூர் சொல்லிட்டுனா, அப்புறம் அந்த எந்த ஏரியாயா தாராபுரம். ஸோ இந்த ரீஜியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் விளையும். பொள்ளாச்சி, ஸோ இந்த ரீஜியன்லாம். ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா aims to replicate the successful high density plantation method from மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா அண்டு தெலுங்கானாவில் ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சி இது வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதே மெத்தட் வந்து இந்த கபாஸ் கிராந்தி மிஷனில் காட்டனுக்கு வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகேவா, கபாஸ் கிஷன் ஆப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துங்க. காட்டன் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் என்ஷூர் தி டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர் ப்ரைஸிங். ஓகே, விவசாயிகளுக்கு வாங்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும். அவங்களுக்கு தேவையான கரெக்டான அந்த பணம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேவா, மிடில் மேன் இல்லாமல் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, அதனால தான் ஹை டென்சிட்டி பிளான்டிங் அக்ரிகல்ச்சர் டெக்னிக் இஸ் தட் இன்வால்வ்ஸ் பிளான்டிங் அ கிராப் க்ளோசர் டுகெதர். ஓகே, சரி, பக்கத்தில் நட்டு வைக்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயிலோட ஹெல்த் வந்து ஃபுல்லாக வந்து போய் சேராது அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தான் வந்து ஃபெர்டிலைசர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபெர்டிலைசர்ஸ். ஓகே, ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸாமில் வந்து பார்த்துங்க. எக்ஸாம்னா இந்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்துங்க. ஓகே, இது வந்து கபாஸ் கிஷன் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் டிசைன் டு ஸ்ட்ரீம் லைனு காட்டணும். ஓகே, அடுத்து வந்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் யூபி லான்ச்டு லக்ஸிம் ஃபார் உமன். லக்ஷ்மிங்க. ஓகே, லக்ஷ்மி ஞாபகம் வச்சுங்க. யூபிஐ லான்ச் பை லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க, லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஓகே, யாருக்கு? பெண்களுக்கு யூபிஐ ஃபெசிலிட்டி. ஸோ அது என்ன, அவங்களோட பேரை தான் லான்ச் பண்ணுவாங்க. அதனால் வந்து லக்ஷ்மி பே அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பிளாட்ஃபார்ம். எது பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம் இந்த லக்ஷ்மி. ஓகே, அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட என்ன பேர் அப்படிங்கிற மட்டும் இது பண்ணிங்க, யூபிஐங்க. ஓகேவா, அடுத்து வந்து விச் ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம் லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யூபிஐ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன். பாவிகளா, திருப்பி ஒன்றையே கேட்டு வச்சுருக்கீங்க. அடுத்தது வாட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக் டுவர்ட்ஸ் ஆஃபர்டு பை லக்ஷ்மிஸ் யூபிஐ பிளாட்ஃபார்ம். இது என்னது? ஓகே, டிஜிட்டல் கோல்டு ரிவார்டு. ஓகே, டிஜிட்டல் கோல்டு ரிவார்டு அதில் வந்து கொடுப்பாங்க. ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேசிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கனரா ஹெச்எஸ்பிசி இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்து கனரா பேங்க் வச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஹெச்எஸ்பிசி பேங்க் வச்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகே, கனரா எவ்வளோ வச்சுருக்காங்க? 51. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 51, 46, 26, 23. ஹெச்எஸ்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 26, அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 23. ஓகே, இப்போ கனரா பேங்க்கு 51% வச்சுருக்காங்க. அதை வந்து டைவெஸ்ட் பண்ண போகிறாங்க. டைவெஸ்ட் அப்படின்னா பிரித்து விட போகிறாங்க. எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம், இதை வந்து நான் வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்காக விற்கிறேன், இல்லை நீங்களே வாங்குறீங்கன்னா வாங்கிக்கிங்க, இல்லைன்னா நான் வந்து
பொதுமக்கள்கிட்ட விற்றுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இது வந்து 14.5. ஓகே. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 36.5 இருக்கும். ஓகேவா? டைவர்ஸ் பண்ணுறது 14.5 கழிச்சு விடுறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ 14.5% கழிச்சு விடுறாங்க. யார்? கனரா பேங்க். எங்களுக்கு இவ்வளோ போதும், 36% போதும், 51 வச்சுருந்து நாங்கள் அதிக ஷேர் ஹோல்டராக இருந்து பிரச்சனையானதால் போதும் அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனை ஆகலை, நான் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறக்காக சொல்கிறேன். ஓகேவா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க, HSBC. ஓகே. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க 10% ஷேர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆனால் வந்து இப்போ கனரா பேங்க்கும் 14% வந்து ரிலீஸ் பண்ணுற சொல்லியிருக்காங்க. இது அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 14% அதே தான் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ மூலமாக சேல் பண்ண போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஐபிஓ அப்படிங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஃபஸ்ட் டைம் ஒரு கம்பெனி வந்து சேல் பண்ணுது அப்படின்னா ஐபிஓவில் தான் போய் சேல் பண்ணும். அந்த ஐபிஓவில் வாங்குற அந்த ஷேரை தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து செகண்டரி மார்க்கெட். அடுத்தது, அண்டர் த 9th anniversary celebration approximately how many routes have been operationalized under the scheme. ஓகே. 9 வருஷத்தில் வந்து எவ்வளோ ரூட்டை வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. எதுங்க என்னங்க மொட்டையாக கொடுத்து வச்சுருக்காங்க. உதான் ஸ்கீம், உதான் தேஷ் கே ஆம் நாகரிக் நாக்கிலே கேசரி 2016 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகேவா? 649 ரூட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விபின் குமார். ஓகே. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி யார்? அவர் வந்து கிஞ்சரப்பு ரெட்டி. உதான் வந்து 2016 அக்டோபர் 21. ஓகே. 21ஆம் தேதி வந்ததுனால 9 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ ரூட்டியாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 9 முடிகிற நம்பர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 649 சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து கதை, நான் வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்கிறேன். ஆனால் இது ஆக்சுவலாக உண்மை 649 தான். ஓகே. ஸோ நான் வந்து அரசாங்கத்தை கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வேறு ஏதாவது பண்ணி விட்ற போகிறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வயபிலிட்டி ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இதுக்கு வந்து வயபிலிட்டி ஃபண்ட் கேப்பிங் அப்படிங்கிறது கொடுத்தாங்களே, எந்த ஸ்கீமுக்கு? ஏதோ ஸ்கீமுக்கு தகுந்தாங்க. ஈவியா இல்லை, ஏதோ ஒரு ஸ்கீமுக்கு தகுந்தாங்க. ஓகே. இப்போ ரீசெண்டாக கடைசியாக லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 5.5 உதான் வந்து 5.5 ஆகஸ்ட் 24. ஓகேங்களா? உதான் 5.5 லேட்டஸ்ட்டு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? லேட்டஸ்ட்டு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா புதுசாக ஒரு 120 பண்ணுறதுக்காக ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க, கோல் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. அடுத்து, ஆஸ் பர் த உதான் ஸ்கீம் ஹேஸ் கனெக்டட் ஹவு மெனி அன்ரிசர்வ்டு அண்ட் அண்டர்சர்வ்டு. ஓகே. அன்சர்வ்டு. ஓகே. மெனி அன்சர்வ்டு அண்ட் அண்டர்சர்வ்டு. ஓகே. அன்சர்வ்டு அண்ட் அண்டர்சர்வ்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தா 93. ஓகே. ஆக்சஸ் ஆகாத ரூட்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்களா 93 ரூட். ஓகே. அடுத்து, வாட் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் டு ஏர்லைன் அண்டர் உதான் டு என்கரேஜ் them to operate on less profitable regional route. இது வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஐயோ, அது அமௌண்ட் இல்லைங்க, மறந்துடுச்சு. அது நம்ம அமௌண்ட் சொல்ல மறந்துட்டேனே. இங்கே அது அமௌண்ட்டு இங்கே பாருங்கள், 4300 கோடி. ஓகே. மோர் தென் 4300 கோடி. ஓகே. 4300 கோடி இன்வெஸ்ட். ஓகே. ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4638 4300 ப்ளஸ் 4300 ப்ளஸ். ஓகே. இதை வேறு மண்டையில் ஏற்றணுமா? எவ்வளவு தான் இந்த மண்டைக்குள்ளே ஏற்றி வைக்கிறது, பாவம். வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கு 4300 கோடிக்கு மேலே. வாட் இனிஷியேட்டிவ் வந்து ரீசெண்ட்லாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5.5. ஓகே. 5.5. வாட் இஸ் கவர்மெண்ட்ஸ் லாங் டேர்ம் பிளான் ரிகார்டிங் உதான் ஸ்கீமோட லாங் டேர்ம் பிளானிங் என்னையா? டு லான்ச் உதான் ஃப்ரேம் ஒர்க்கு வித் ஃபோக்கஸ் ஹில்லி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸு. அருமைடா, நீ தாண்டா இன்ஜினியரு, உன்னை தாண்டா பிரிட்ஜு கட்ட விடணும். நல்ல அருமையான கோடு போட்டிருக்கேன். ஓகே. டு எக்ஸ்பேண்ட் அண்ட் டு லான்ச் அண்ட் எக்ஸ்பேண்டட் உதான் ஃப்ரேம்ஒர்க் வித் ஃபோக்கஸ் ஆன் ஹிமாச்சல், அதாவது மலை இடங்கள்லாம் அதிகம் பண்ணணும், நார்த் ஈஸ்டர்லேயும் அதிகம் பண்ணணும், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதிகம் பண்ணணும். ஓகேவா? ஓகே. டு ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. அவ்வளோதான். அடுத்து வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா,
which of the following initiatives was launched as part of the celebration of 150வது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பர்த் ஆனிவர்சரியில் எதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்தார் அட் 150 யூனிட்டி மார்ச். மார்ச் அப்படின்னா உங்களுக்கு பயணம் போகிறது இது போகிறதான ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க, மார்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு இதை நோக்கி போகிறது, நடைப்பயணம், ஓகேங்களா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த கெவாடியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சிலை வந்து இருக்குது, 182 மீட்டர் சிலை அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஓகே, குஜராத்தோட கெவாடியாவில். ஓகே, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறதும் இதை வந்து சொல்லுவாங்க. ஓகே, 31 வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டி டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம், ரைட்டா, நேஷ்னல் யூனிட்டி டே. ஓகே, விச் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் மோஸ்ட் ஃபேமஸ்லி அசோசியேட்டட் வித் ஃபார் ஹிஸ் அயன்மேன் பர்சனாலிட்டி வந்து அவருக்கு எதனால் தந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 560 இது இருந்தது. ஓகேங்களா, அந்த சின்ன சின்ன ரூல் இருந்தது, அதை வந்து இணைச்சி இந்தியாவாக ஒரு 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 கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி பண்ணியிருந்தார். 560 மாகாணங்கள்னு வச்சுக்கலாமா, அது எப்படி வச்சுக்கலாம், அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, சமஸ்தானமா. ஓகே, அதை வந்து சரி, இப்போ ஆகஸ்ட் 31 யுனைட்டி டே. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ். ஓகே, ஏக்தா திவாஸ். ஸோ இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் வந்து அயன்மேன் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லை, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர். ஓகே, டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர். இப்போ டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் இல்லை, ஆனால் ஹோம் மினிஸ்டர் போஸ்டிங் இருக்குது. ஹோம் மினிஸ்டர் போஸ்டிங் யாருக்கு இப்போ வந்து கரண்ட் ஹோம் மினிஸ்டர் யார், அமித்ஷா. ஓகேவா, வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு தான் இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2018 வந்து கட்டினாங்க. 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, நர்மதா ரிவர் அப்படிங்கிறது இங்கே ஓடுதுங்க. ஓகேவா, இது அந்த குஜராத் அந்த இதில் நர்மதா ரிவர். அடுத்து அக்கார்டிங் டு ரீசெண்ட் ஆர்பிஐ டேட்டா அவுட்வர்ட் ரெமிடென்சஸ் வந்து ஃபார் எஜுகேஷனில் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கான். ஓகே, இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் படிக்க போனவங்களுக்கு வந்து ட்ரம்ப் பண்ண பல விஷயங்கள்னால வந்து லோன் வாங்குறது கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அமெரிக்கா மட்டும் இல்லை, ஒரு சில நாடுகளில் ஜென்ரலாகவே. ஸோ அது வந்து 24% வந்து லோன் கம்மியாக இருக்கான். ஓகே, அவுட்வர்ட் ரெமிடென்சஸ். ஓகே, இது வந்து 8 வருஷம் லோ. இப்போ கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா ஒன்று 24 வரும், இல்லைன்னா இது 8 வரும், நம்பர் வரும். ஓகேவா, ஸோ அதுதான் வரும். இது முக்கியமாக வந்து யூஎஸ் யூனிவர்சிட்டிக்கு போகிறது கம்மியானதுனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து டிக்ளைன் இன் எஜுகேஷன் ரெமிடென்சஸ் அக்கர்டு அண்டர் விச் ஸ்கீம் தட் அலவுஸ் த ரெசிடென்ட் இந்தியன் டு சென்ட் மணி அப்ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா லிபரலைஸ்டு ரெமிடென்சஸ் ஸ்கீம், அது மூலமாக நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து 2004 வந்து இந்த லிபரலைஸ்டு ரெமிடென்சஸ் ஸ்கீம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. பர் இண்டிவிஜுவல் வந்து $2.5 லட்சம் அப்படிங்கிறது வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, $2.5 லட்சம் அப்படிங்கிறத சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, ரெமிட் பார்த்துங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2004 பர்சன் வந்து ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ சென்ட் பண்ணிக்கலான்னு. ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி தந்துடுற ஒரு டைம் டக்குன்னு ஒரு டைம் பார்த்துருங்க போதும். அடுத்து வந்து ஹவு மச் டிட் டோட்டல் ஓவரால் அவுட்வர்ட் ரெமிடென்சஸ் அண்டர் லிபரலைஸ்டு ரெமிடென்சஸ் ஸ்கீம் fall in August 2025 compared to August 2024. எவ்வளோ 17.7% வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அவுட்வர்ட் ரெமிடென்சஸ். ஓகே, போன இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணுவாங்க, ரைட்டா. அடுத்து விச் கண்ட்ரி ரீசென்ட்லி அப்கிரேடட் இட்ஸ் டெக்னிக்கல் மிஷன் காபுல் டு அ ஃபுல் எம்பசி. காபுல் வந்து ஃபுல் எம்பசி வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அது இந்தியா கண்ட்ரி தான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு ரெகக்னைஸ் தாலிபான் ஆஸ் என்ன சொல்கிறது, ரெஜிஸ்டர்டு, அது என்ன சொல்கிறது, லீகலாக ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணது ரஷ்யா. ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் வந்து அமீர் கான், அவர் வந்து முட்டாகி, அவர் வந்து டெல்லிக்கு வந்தப்போ இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது ஃபிடே செஸ் வேர்ல்டு கப் வந்து 2025 எங்கே நடந்தது, கோவா. ஓகேவா, இது லான்ச் பண்ணது வந்து பிரமோத் சாவந்த், அவரோட கோவாவுடைய சீஃப் மினிஸ்டர். ஓகே, இதுக்கு ஆந்தம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஆந்தம் பேர் என்ன அப்படின்னா இட்ஸ் யுவர் மூவ், உன்னுடைய மூவ் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிடேவுடைய இது. ஓகேங்களா, ஸோ இது வந்து 23 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் வரதுனால இது கொஞ்சம் ஸ்பெஷல். 23 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் வந்து பூமி வந்து பார்த்திங்கன்னா 23 டிகிரி வந்து டில்ட்டாக தான் சுற்றிட்டு இருக்குது. ஓகே, அதனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செஸ் விளையாடுறதுக்கு பயங்கரமான மூளை அப்படிங்கிறது வேணும். 23 வருஷம் என்னமோ வளர்றேன்
அப்படின்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த 23 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 23 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. ஓகேவா? இட்ஸ் யுவர் மூவ் அப்படின்னு அதோட ஆந்தம் வந்து சொல்லியிருக்கான். ப்ரைஸ் பண்ணி வந்து 2 மில்லியனுங்க ஓவராலாக. 2 மில்லியன் அப்ராக்சிமேட்டாக 17.5 கோடி. ஓகே. ஸோ ஹூ அஃபிஷியலி அன்வீல்ட் த லோகோ அண்ட் ஆந்தம் ஃபார் ஃபிடே. ஓகே, ஃபிடே செஸ் 2020 வேர்ல்டு கப் 2025. ஸோ அது யார் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவாவோட சீஃப் மினிஸ்டர் பிரமோத் சாவந்த். ஓகே, ஃபிடே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு ஃபிடே ரேட்டிங் எவ்வளோ வேணும்? கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு 2500 பாயிண்ட்டுக்கு மேலே வேணும். 2500 பாயிண்ட்டுக்கு மேலே கிராண்ட் மாஸ்டருக்கு. ஓகே, அடுத்து வந்து ஒய் இஸ் த ஃபிடே வேர்ல்டு கப் 2025 சிக்னிஃபிகண்ட் ஃபார் இந்தியா? எதுக்காக சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இட் மார்க்ஸ் தி ரிட்டர்ன் ஆஃப் டோர்னமெண்ட் டு இந்தியா ஆஃப்டர் 23 இயர்ஸ். ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்காங்க இல்லையா? ஸோ அதோடைய நம்மளுடைய சேர்மன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 26 to 28. ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து எத்தனாவது டைம் வந்து நம்ம வந்து இந்த சேர்மன்ஷிப் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 7வது டைம். ஓகே, ரொனால்டோ 7, ஹியூமன் ரைட்ஸ்லையும் 7, இல்லை தோனி 7, ஹியூமன் ரைட்ஸ்லையும் 7. வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் அ டேர்ம் ஃபார் அ மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ்? 3 வருஷம் வந்து அதோட டேர்ம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது வந்து 3 வருஷம் டேர்ம். ஓகேங்களா? 28லேருந்து 26லேருந்து 28. ஓகே, இது வந்து எப்போ இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 2006லேருந்து கொடுக்குறாங்க. ரைட்டா? ஸோ இந்தியா வந்து 7 வருஷம். இந்த வருஷத்தோடு சேர்த்து 7. ஓகேவா? ஓகே, இது வந்து டோட்டல் 47 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸில் 47 மெம்பர்ஸ். ஓகே, which of the following statement is true regarding Kerala's decision to join PM Sri School? PM Sri School அப்படிங்கிறது வந்து 2002 லான்ச் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே, எவ்வளோ ஸ்கூலு? 14,500 ஸ்கூலு. ரைட்டா? ஓகே, நவோதயா வித்யாலயா. ஸோ அதெல்லாம் ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேரளாவோட டிசிஷன் அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? PM ஸ்ரீ ஸ்கூலு 2022-27 வரைக்கும் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு. ஓகேவா? இதுக்கு பட்ஜெட் எவ்வளோ? 27,000 கோடி. அரௌண்ட் 27,000 கோடி. ஓகே, 27,360. ஓகே, 5 வருஷத்துக்கு 14,500 இது. ஓகே, 22 to 23 இதிலிருந்து 27 வரைக்கும். ஓகே, 18,128 கோடி. ஓகே, ஓவர் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். ஓவர் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். இது வந்து சென்ட்ரல் கொடுக்குறதுங்க. மொத்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27,630. இதில் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 18,128. ஓகே, ஸோ இதே வந்து ஃபண்டு ஷேரிங் வந்து பார்த்துங்க. இது வந்து காமன் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்துக்கும் இதுதான் வரும். 60-40 ஸ்டேட்டு, சென்ட்ரல் ஸ்டேட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்லி ரீஜியன் இது நார்த் ஈஸ்ட் வந்து 90-10. ஓகே, யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100%. ஓகே, அடுத்து வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் PM ஸ்ரீ ஸ்கீம் வந்து எவ்வளோ வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 வருஷங்க. ஓகே, அவ்வளோதான். இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எடுத்தேன் அப்படின்னா எனக்கும் புரியாமல் போயிடும், உங்களுக்கும் புரியாமல் போயிடும். என்னால் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது, என்னால் முடியவில்லை. ஓகே, ஸோ ஓகே, எப்படியோ எக்ஸாமுக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து முடிச்சிடலாம். கவலைப்பட வேண்டாம். ரைட்டா? ஓகே, ஸோ டாடா, பை பாய்.